வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஒரு பரிகாரம் சார்ந்த பதிவை பார்க்க இருக்கின்றோம். நமது சேனலை பார்க்கும் பார்வையாளர்கள் ஒருவர் கேட்டிருந்தார். அதாவது அவர் எப்படி கேட்டிருந்தார் அப்படின்னாக்கா, இப்போ மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லுங்க ஐயா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட உரையாடும் போது அது அவருடைய சகோதரிக்காக அவர் கேட்டிருந்தார் அப்படின்றது தெரிய வந்தது. இப்போ அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு விளக்கத்தை கொடுக்கறத காட்டிலும் இது போன்று பலருக்கு இது தேவைப்படும் ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு நம்ம யூடியூப் சேனலில் போட்டோம் அப்படின்னாக்கா பலருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு பதியப்படுது. இந்த பரிகார பதிவு அப்படிங்கிறது எதை சார்ந்த பரிகாரம் அப்படின்னும் போது மாங்கல்ய தோஷத்திற்கான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இதை எப்படி கொண்டுட்டு போக போகிறோம் இந்த பதிவை அப்படின்னாக்கா, முதல்ல எப்படி இருந்தாக்கா இந்த மாங்கல்ய தோஷம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஜோதிட விதிகளையும் விளக்கங்களையும் சொல்ல இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தையும் போட்டு விளக்க இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த பரிகாரம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த தோஷம் இருந்தும் செயல்படாமல் போவதும் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தை உதாரணத்துக்கு போட இருக்கிறோம். ஏன் நான் இந்த தோஷம் செயல்படலை அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களை பார்க்க இருக்கிறோம். அப்படி சாத்தியமா அப்படின்னாக்கா உண்டு. சில நேரங்களில் தோஷம் இருந்தும் அது செயல்பாட்டுக்கு வராமல் போகும் அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பொறுத்தவரையிலும் இது ஒரு நாள் வகுப்பு எடுக்கலாம். அந்த அளவுக்கு இதுக்குள்ளே செய்திகள் இருக்குது. இருப்பினும் கொஞ்சம் நீளமாக தான் போகும். இதில் முக்கியமான சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, ஜோதிடத்தில் விருப்பம் இருப்பவர்கள், நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கடந்து போயிடுங்க. ரெண்டாவது, இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் அல்லது ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லும் விளக்கம் அல்ல. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதில் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக இந்த தோஷத்தை விளக்குறோம் அப்படி இல்லைங்களா, அப்போது இது உங்களை பயமுறுத்துறது எங்களுடைய நோக்கம் அல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பதிவின் நோக்கமே ஒரு தெளிவாக கொடுக்கணும். ரெண்டாவது, இதுக்கு ஒரு சிறந்த வழிமுறைகளை சொல்லி இதை இப்படி செய்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் முழுமையாக கேளுங்க நண்பர்களே. கேட்டுட்டு உங்களுடைய மனம் நாம் சொன்னதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிபடும். ஆமாம், இது சரியாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டுகின்ற பொழுது இந்த காணொளிக்கு மறக்காமல் தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. அடுத்ததாக இந்த பதிவை திருமணமாகாமல் இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களிடம் வைக்கும் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் அப்படின்ட்டு கூட வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் கொடுக்குற கருத்துக்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த பதிவை பொறுத்தவரையிலும் இதில் ஏதோ இருக்குதுன்னு இன்னும் 4 பேர் பார்ப்பாங்க. ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஓ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் 4 பேரை இந்த பதிவு சென்றடையும். என்னை பொறுத்தவரையிலும் காசு பணத்துக்காகவோ இல்லை பெயர் புகழுக்காகவோ இது பதியப்படுறதில்ல. ஒரு தெளிவு கிடைக்கணும், எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். இதில் உள்ள வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம இந்த பதிவுக்கான முதல் படியை நம்ம தொடுவோம். முதல் நிலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மாங்கல்ய தோஷம் எப்படி ஏற்படுது, அதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது பொதுவாக திருமணம் அந்த வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது ஜாதகத்தை கையில் எடுக்கும்பொழுது தான் இந்த தோஷங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு காரணங்கள், ஒரு கேள்விகள் பார்வையாளர் ஆகிய உங்களுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போனாலும் ஜாதகம் பார்த்துருப்போம்.
இருப்பினும் வந்து அந்த நேரத்துலலாம் வந்து இதுக்கு உண்டான பதில்களை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. செவ்வாய் தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, பஞ்சன தோஷம் இருக்குது. இப்படி ஏதோ சில தோஷங்கள் இருக்கிறத இதற்கு முன்பு நம்ம வந்து பார்த்துருந்தோம்னா கூட அதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பொருத்தம் பார்க்கணும், ஒரு வரன் வந்திருக்குது அல்லது ஒரு வது வந்திருக்குது, ஜாதகம் பார்க்க போகும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது தான் அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கின்ற பொழுது நம்ம இதில் உள்ள நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா, முதல்லயே சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அதை நினச்சி வந்து அவங்களுக்கு வந்து பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைங்கள பெற்றவங்களுக்கு ஒரு பயம், ஒரு பாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட்டு போகுது. எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனைவாதிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கற்றுணர்ந்த அன்பர்களாக இருந்தாலும், நம்ம ஒரு விஷயத்தை இதில் பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க மனசு நோகுது. அவங்க அதில் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போது அதை வந்து வெகு சீக்கிரமாக சொல்லிடும்போது அவங்க வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. அதனால் என்ன செய்கிறாங்க ஜோதிடர்கள் அப்படின்னாக்கா, திருமணம் வரும்போது அப்போ நம்ம இதை வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டுவது இதுதான் வந்து இதில் உள்ள ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த தோஷம் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னாக்கா, பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது வந்து யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த யோகம் அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பது. அதை தான் வந்து ஒரு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் குறைகளை அது வந்து சுட்டி காட்டுது. அது சிறப்பாக இல்லை அப்படின்றத அது சுட்டி காட்டுது. இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மனசில் வந்து எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது ஒரு குறை அப்படின்றத மட்டும் லைட்டாக மனசில் வச்சுக்கிங்க. மற்றபடி இதை வந்து தோஷத்தை பெரிய அளவில் நீங்கள் வந்து மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, இப்போ இந்த தோஷம் ஏற்படுத்தும் முதல்ல கிரகங்களை பார்க்கலாம். சரிங்களா? கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது பாவகிரகங்கள் தான் இதுக்கு வந்து முக்கியமான பங்காற்றுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போது பாவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான். இதில் ரொம்ப வலிமை அதிகமாக தோஷத்தை ஏற்படுத்துறதுல முக்கிய பங்காற்றுவது ராகு. அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படின்னம்னாக்கா சனீஸ்வர பகவான், அதற்கு அடுத்தது செவ்வாய். இப்படி போகலாம். அடுத்ததாக வந்து சூரிய பகவானும் இதில் வந்து முக்கிய பங்காற்றுகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னாலும், சில நேரங்களில் வந்து அவர் சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தார் அப்படின்னாக்கா அதில் வந்து கொஞ்சம் வீரியம் குறைகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இருப்பினும் இந்த நால்வரும் வந்து இந்த தோஷங்களை வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய பங்காற்றுறாங்க அப்படிங்கிறதுல மனசில் வச்சுங்க. இப்போது கிரகங்களை பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எந்த பாவகம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துது அப்படின்னாக்கா, 8ஆம் பாவகம், மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து 8ஆம் பாவகம். இந்த 8ஆம் பாவகம் தான் வந்து அந்த தோஷத்தை வெளிப்படுத்துது. அந்த 8ஆம் பாவத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன பாவகிரகங்கள் இருக்கின்ற பொழுது அது வந்து அந்த தோஷத்தை உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 2ஆம் இடம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம். இந்த இடத்துலையும் பாவர்கள் இருக்கின்ற பொழுது, மேற்சொன்ன பாவர்கள் இருக்கின்ற பொழுது இதுவும் வந்து திருமண வாழ்க்கையை சங்கடப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2, 8 அப்படிங்கிறது தான். ஏன் நம்ம வந்து 2ஆம் இடத்தை சொல்கிறோம்? 8ஆம் இடம் தானே மாங்கல்ய ஸ்தானம், 2ஆம் இடத்துக்கு ஏங்க நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்குள் ஒரு பொதுவான கேள்விகள் மனதில் எழலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களானது 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சமசப்தம பார்வையில் 8ஆம் இடத்தை பார்க்கும், இதனுடைய தொடர்பு அங்கே விழும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான். இருப்பினும் அதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு ஜோதிடராக எனது கடமை அப்படிங்கிறதுலாம் திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டினோம். நண்பர்களே, இந்த தோஷத்தின் வீரியத்தை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுவது நமது ஜோதிட அன்பர்கள் கையாளும் விதம் அப்படின்னும் பொழுது சாமியம் அப்படிங்கிறது தான். தோஷ சாமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாளுகின்ற பொழுது இந்த தோஷத்தின் வீரியம் குறைகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க.
இதை நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மனசில் ரிப்பீட் பண்ணி திரும்பவும் அலசி ஆராயுங்க. சொல்லப்படும் விஷயங்கள் அனைத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க, அல்லது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நோட்டில் எழுதி இன்னும் உங்களை வந்து தெளிவுபடுத்திங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது தோஷ சாமியம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போது ஒரு ஜாதகத்தில் குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகம் அதீத பலம் பெற்று இருந்ததுன்னு வச்சுங்க. உதாரணமாக உச்சம் பெற்று இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த கிரகம் 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போது இதுவும் வந்து ஒரு விதத்தில் வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்றதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கின்ற பொழுது மன வாழ்க்கையில் வந்து அது வந்து சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது எப்படி இருந்த போதிலும் அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணையை கொடுத்துடுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. சரிங்களா? அப்போது என்ன செய்யலாம், இது தோஷ சாமியம் ஏற்படணும் அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? இப்போ ஒரு ஆணுக்கு பெண் தேடுறோம் அப்படின்னாக்கா அந்த பெண்மகளின் ஜாதகத்திலும் 2ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் இருப்பது சிறப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது இவங்களுக்கு அந்த தோஷம் சமனாகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவருடைய ஜாதகத்துலேயும் ஒரு ஆண் ஜாதகத்துலேயும் 2ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் இருக்குது, ஒரு பெண்மகள் ஜாதகத்துலேயும் 2ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த இரண்டும் வந்து அப்படியே சமமாகி அதனால் வந்து பெரிய அளவில் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மன வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து தோஷ சாமியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் வந்து 8ஆம் இடத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி சீர்தூக்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இன்னும் ஒரு சில கூடுதல் தகவலை இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் ஞாபகமாக மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த தோஷ சாமியம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கின்ற பொழுது பொதுவாக வந்து தோஷமில்லாத ஜாதகம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ தோஷங்கள் இருக்கவே செய்யும். அதுவும் திருமணம் சார்ந்த வகைகளில் நிச்சயமாக வந்து தோஷம் இருக்கும். ஆனால் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கூடுதலான பாதிப்பை தர அமைப்பில் சிலருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிஜமே தவிர எல்லோருடைய ஜாதகத்திலும் தோஷங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மேரேஜ் லைஃப்பில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக மன நிறைவாக வாழ்ந்தவங்கன்னு யாராச்சும் ஒருத்தரை கை காட்ட சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு குறை சொல்லாத ஆட்களே இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போது இதை வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது என்ன மாதிரி நிலைப்பாட்டை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னாக்கா இது வந்து முதல்ல வந்து பிரித்து விடுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இது எப்போது இதனுடைய வேலையை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா திருமணம் முடிந்த பிறகு தான் இது வந்து இதனுடைய செயல்பாட்டை தொடங்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து எந்த ஒரு பலனையும் எந்த ஒரு நிகழ்வையும் ஜாதகர்களுக்கு கொடுப்பதில்லை. இது ஆஃப்டர் மேரேஜ் மட்டும்தான் இதனுடைய செயல்பாட்டை இது வந்து தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடுச்சு. அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போது ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போது நாம் வந்து வரன் தேடுறோம், ஒரு ஆண் ஜாதகத்தை தேடுறோம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ நம்ம முதல்ல கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ஆணுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் குறைந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறத பிரித்து விடுறது தான். அப்போது ஒரு சில நேரங்களில் வந்து நிரந்தரமான பிரிவை கூட கொடுத்துரும். நிரந்தரமான பிரிவு அப்படின்னும் போது இறப்பை கூட கொடுத்து விடுகின்றது இல்லைங்களா? அப்போது அந்த ஆயுள் குற்றம் இருக்கிறதுனால தானே வந்து அந்த மாதிரி ஆகுது. அதனால் மாங்கல்ய தோஷம் இருக்கிற ஜாதகங்களுக்கு நாம் இணையை சேர்க்கின்ற பொழுது ஆயுள் குற்றம் இல்லாத ஆயுள் பலம் உள்ள ஜாதகங்களை தேர்வு செய்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்படி ஒரு ஜாதகங்களை தேடும் பொழுது சில நேரங்களில் நாம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னாக்கா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா எல்லோருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும். சிவப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, பொருளாதாரத்தில் நம்மளை விட பெரிய அளவில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க,
நல்ல சம்பாத்தியம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, நல்ல தலையில் முடி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, நல்ல சொத்து சுகங்கள் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படி 1008 கற்பனைகள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு நம்ம எதனா ஒன்றை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த தோஷத்தை சமன் செய்யும் அளவில் ஒரு ஜாதகம் அமைதான்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் அது வந்து அப்படியே அழைத்து செல்வோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்களே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போது முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தை நான் சொல்லும்போது நீங்கள் எழுதி வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் எதுக்காக அப்படின்னாக்கா, இது வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னாக்கா மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம். மற்றபடி இது 100% மாங்கல்ய தோஷம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கெலாம் வந்துடாதீங்க. இப்படி இருந்தது அப்படின்னாக்கா மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு கட்டம் போட்டுங்க. கட்டம் போட்டுக்கிட்டு லக்னம் வந்து கன்னியா லக்னம் போட்டுக்கோங்க. சரிங்களா? 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுங்க. அதை கடைசியாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். 8ஆம் இடத்துல வந்து சூரியன், சந்திரன், புதன், சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிரகம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. சூரியனுக்கு 7 செவ்வாய் இருக்கிறதுனால இதனுடைய நிலைப்பாடு செவ்வாய் வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. சரிங்களா? இப்போது கன்னியா லக்னம், 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம், 8ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சனி, இவ்வளோ தான் பிளானெட்டு. இப்போ ஏன் இந்த பிளானெட்டை மட்டும் சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம எடுக்கிற இந்த தலைப்புக்கு இந்த 2 இடங்கள் தான், இந்த 2 பாவங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தோஷத்தை உறுதிப்படுத்துது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்குது, 8ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்குது. நாம் சொன்ன பாவர்களில் இவங்க இருவருமே முக்கியமானவர்கள். 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நாம் சொன்ன பாவக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற போது சூரியன், செவ்வாய், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், இந்த 4 பேரில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 பேர் இந்த இடத்துல கமிட் ஆகிடுறாங்க. அதாவது வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய், இவரும் ஒரு பாவக்கோள். அதிலும் குறிப்பாக இந்த கன்னியா லக்னத்துக்கு இவர் வந்து அட்டமாதிபதி இல்லைங்களா? 3க்கும் 8க்கும் உரியவர். சரி, ரைட். இப்போது 8ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். 8ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற கிரகம் நீச்சத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல 11ஆம் அதிபதியான சந்திரன் இருக்கிறாப்புல. அடுத்ததாக லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியுமான புத பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு இப்போ நாம் சொன்ன விஷயத்திற்கு இந்த ஜாதகம் வந்து பொருந்தி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த அமைப்புகள் இருக்கின்ற பொழுது இது வந்து மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறத உறுதிப்பட நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அப்போது அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னும் பொழுது முதல்ல வந்து இந்த 4 கிரகத்தை மொத்தம் இப்போ நாம் சொன்ன இந்த ஜாதகத்தில் வந்து 5 கிரகங்கள் வந்து இந்த 2 இடத்துல நின்று போச்சு. இந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். திருமண சமயத்தையும் திருமணத்துக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் வரலும் நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். 2ஆம் இடத்தோட தொடர்புடைய கிரகத்தின் தசாபுத்தி வருதா, 8ஆம் இடத்துல இருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி வருதான்னு கூர்ந்து கவனிக்கணும். அடுத்ததாக கோச்சார கிரகங்களின் நிலையை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். அடுத்ததாக பெண்களின் ஜாதகமாக இருந்தாலும் ஆண்களின் ஜாதகமாக இருந்தாலும் தோஷம் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வழி நடத்துவதை நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லி விட்டுடலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் இங்கே வந்து 8ல் வந்து நீச்சமாக இருக்கிறார். அப்போது இவங்களுக்கு வந்து என்ன நம்ம எப்படி வரனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகிற ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் குறைஞ்சிருக்கக்கூடாது, நல்ல ஆயுள் பலத்தோடு இருக்கணும். 2ஆவதாக 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திர காரக கிரகமோ புத்திர ஸ்தானமோ அவர் ஜாதகத்தில் பங்கப்படாமலும் பலவீனப்படாமலும் இருக்கணும். ஏன்னா இந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பலவீனப்பட்டிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி பலவீனப்பட்டிருக்கிறார். அப்போது வருகின்ற வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில்
அந்த 5ஆம் பாவமும் 5ஆம் பாவாதிபதியும் காரகிரகமான குருவும் பலவீனப்படாமல் இருந்தது அப்படின்னாக்கா புத்திரத்துக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்காதுன்ற அமைப்பையும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது சொன்னது வரலும் இந்த ஆயுள், அதாவது வந்து மாங்கல்ய தோஷத்திற்கு காரணிகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுதான் வந்து எளிமையான ஒரு விஷயம். இப்போது என்ன மாதிரி அமைப்பு இருந்தாக்கா அது வந்து இந்த தோஷத்தை செயல்படுத்தலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அடுத்த நிலையாக. நண்பர்களே, இப்போ நம்ம சொல்கிற இந்த ஜாதகத்தை ஒரு நோட்டில் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். இப்போ நாம் சொல்கிற இந்த ஜாதகமும் வந்து ஒரு பெண்மகள் ஜாதகம். இவங்க பிறந்தது அப்படின்றது மகர லக்னம், 2ஆம் இடத்துல கும்பத்தில் ராகு, அதோட மிதுனத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் சூரியன் புதன், இங்கே சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேது, 3 பிளானட் வந்து சிம்மத்தில் இருக்குது. அதோட 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் சனீஸ்வர பகவான். இதுதான் இந்த ஜாதகத்தின் பிறந்த கால ஜனனகால கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. திரும்பவும் வேணா இன்னொரு முறை சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிங்க. மகர லக்னம், இங்கே கும்பத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேது, தனுசில் சனீஸ்வர பகவான். சரிங்களா? இப்போது லக்னம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல இங்கே வந்து சனீஸ்வர பகவான் இருப்பார். அவர் வந்து வக்ரமாகி இருப்பார். ஏன் அப்படின்னாக்கா சூரியன் வந்து இங்கே வந்து கடகத்தில் இருக்கும், இவர் வந்து 6ஆம் இடத்துல இருப்பார். சூரியனுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இப்போது இவர் வந்து வக்ரம். இப்போது லக்னத்தை பார்ப்போம். லக்னம் மகரம், கும்பத்தில் ராகு, தனுசில் சனீஸ்வர பகவான். இப்போ இந்த ஜாதகத்தை இந்த அமைப்புக்கு மட்டும் ஒரு நிலைப்பாடு உண்டு. என்ன அப்படின்னாக்கா லக்னம் வந்து பாபகத்திரி தோஷத்தில் இருக்குது இல்லைங்களா? இதுவே வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக இந்த லக்னத்தின் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா சந்திர பகவான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்ததாக செவ்வாய், மங்களகாரனாகிய செவ்வாய் 8ல் இருக்கிறார். 8ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது இது ஒரு தோஷம்தான் இல்லைங்களா? இப்போது இந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இப்போது 2ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் ராகு இருக்குது, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா மாங்கல்ய தோஷம் தானே. இதில் உங்களுக்கு எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லையே. அடுத்ததாக லக்னம் பாபகத்திரி தோஷம் தானே. அப்புறம் அட்டமாதிபதி 7ல் இருப்பது ஒரு குற்றம் தானே. 7ஆம் அதிபதி 6ல் இருப்பதும் ஒரு குற்றம் தானே. இப்போது இதை மட்டும் ஒரு மனசில் நிறுத்திக்குவோம். இப்போது இது எப்படிலாம் வந்து நிலைப்பாட்டை விரைவிக்குது, அல்லது இது ஏன் இந்த அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்குது, கணவரை விட்டு பிரியலை, நல்ல சுபகபோகமாக இருக்கிறாங்க, காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல வந்து இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். நல்லா பார்த்துங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு சமசப்தம பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது வக்ரம் பெற்ற சனீஸ்வர பகவானுக்கு குருவின் பார்வை இருக்குது. அதோட 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கும் குருவின் பார்வை இருக்குது. அப்போது இந்த பாபகத்திரி தோஷத்தின் வீரியமும் முதல்ல வந்து குறையுது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இது முதல் தரம். அடுத்ததாக இந்த ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை. நல்லா பார்த்துங்க, சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை. அப்போது சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வருகிறாரு, புதன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி என்ற நிலையும், 7ஆம் அதிபதி 7ல் ஆட்சி அப்படிங்கிற நிலையும் இங்கே வருது. இப்போது இந்த பரிவர்த்தனையால் பலன் மாறிவிடும் அப்படிங்கிற நிலைப்பாடு வருகின்ற பொழுது அப்போ என்ன ஆகும்? 7ஆம் அதிபதி பலம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சிறப்பான நிலை. அப்போது மன வாழ்க்கையில் அந்த கலத்திரத்தை சொல்லும் ஸ்தானாதிபதி பலமாக இருக்கின்ற பொழுது மற்றைய காரணிகள் கொஞ்சம் பலவீனப்பட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம், அல்லது ஜோதிட சூட்சமம் அப்படின்ட்டும் சொல்லலாம். இதை பலருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாத அன்பர்கள் இதை முக்கியமாக வந்து ஒரு முக்கிய விதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி, டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இதை வந்து சைடில் ஓரமாக குறித்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வர ஜாதகங்களில் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது
இப்போ நம்ம பார்த்த மகர லக்னம் அப்படிங்கிறது வந்து சரலக்னங்க. பொதுவாக சரலக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னும் போது 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அந்த 11ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செவ்வாய் இல்லைங்களா? அந்த செவ்வாய் தான் 8ல் மறைஞ்சிருக்கிறார். அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் பாதகத்தை தரக்கூடிய அமைப்பு இங்கே வந்து பலவீனப்பட்டு போச்சு. இந்த ஜாதகத்துக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போச்சுங்க. அப்போது எதிர்ப்பு இல்லாத ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அது அது பாட்டில் நல்லா வளர்ச்சி அடையும். அதுக்கு வந்து குறுக்கீடுகளே இருக்காது. அது இருக்கிற அந்த தோஷங்கள் எதுவும் பெரிய அளவில் வந்து பாதிப்பை தராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக இந்த பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகமானது ஒரு மறைந்து அது பலவீனப்பட்டதுனால அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா எதிர்ப்பு குறைஞ்சிது அப்படிங்கிறது தான் திரும்பவும் சொல்ல வரேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு துணை விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, துணை விதின்றதை விட இது வந்து ஒரு நல்ல விதி அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ பாதகாதிபதி பலவீனப்பட்டார். எப்பயுமே வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் பாக்யாதிபதி பலமாக இருந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் அத்தனையும் வந்து அடிபட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையில் இங்கே பரிவர்த்தனைக்கு அப்புறம் இந்த புதன் அப்படிங்கிறவர் மிதுனத்துக்கு போவார், சந்திரன் கடகத்துக்கு வருவார். அப்போது இந்த லக்னத்தின் பாக்யாதிபதி புத பகவான் தான். இந்த பாக்யாதிபத்தியம் பெற்ற இந்த கிரகம் இந்த பலமாகின்ற பொழுது அந்த 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பலம் குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு கோண ஆதிபத்தியம் இருக்கின்ற பொழுது ஒரு பாவ ஆதிபத்தியம் கொஞ்சம் பலவீனப்படும். சுப ஆதிபத்தியத்துக்கு தான் அதீத முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இந்த குரு பகவான் 6ஆம் மன்னிக்கணும், இந்த புத பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற போது அஷ்யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தும். பாக்யாதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் எட்டும். அது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் பாக்யாதிபதி பலவீனப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற முதல் தரமான ஒரு விஷயம். கூடுதலாக அந்த பாக்யாதிபதி அந்த பாவம் இருக்குது பார்த்திங்களா, 9ஆம் பாவம் அப்படின்ற அந்த பாவமும் வந்து இங்கே வந்து பலவீனப்படலை அப்படிங்கிறது 2வது விஷயம். அடுத்ததாக இந்த பெண்மகள் பிறந்தது அப்படின்னும் பொழுது யோகியின் பர்த்தி யோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சுக்கிரனாக வரார். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடத்தில் தான் இந்த லக்னாதிபதி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்படி இந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாட்டில் இதெல்லாம் வந்து கட்டத்தை வச்சு நாம் வந்து அப்சர்வ் பண்ணுறது. அடுத்ததாக இந்த பெண்மகள் பிறந்தது அப்படின்னும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம். சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தது வந்து 4ஆம் பாதம். அதையும் வந்து எழுதி வச்சுக்கிங்க. ஸோ மிதுன ராசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த கிரகத்தின் தசை அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சுங்க. இது வந்து ஒரு கூடுதல் பலம். அடுத்ததாக செவ்வாய் தசைக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய தசை அப்படின்னும்போது ராகு பகவான் தசை. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குடும்பஸ்தானத்தில் இருந்து நடத்தக்கூடிய அந்த கிரகத்தின் தசையும் ஒரு 20 வயசுக்குள்ளே முடிஞ்சு போகுது. கல்யாண வயசுக்குள்ளே இவங்களுக்கு முடிஞ்சு போகுது. சுக்கிர பகவானுடைய தசையும் கேது பகவானுடைய தசையும் இவங்க வந்து பார்ப்பதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறது நம்மளுடைய அனுமானம். அப்படி இருந்தாலும் இந்த 3-4 கிரகத்தின் புத்திகள் அப்படின்றது ஒரு கிரகத்தின் தசையில் நிச்சயமாக வந்துடும். அப்போது இந்த 7.5 சனி காலங்கள் அல்லது வந்து கோச்சாரத்தில் வந்து ராகு கேதுக்கள் அப்படின்றதுலாம் வருகின்ற பொழுது கொஞ்சம் சங்கடம் கொடுக்கும் அமைப்பில் தான் இருக்கும். அப்படின்னாலும் பெரிய அளவில் இருக்காது அப்படின்றது இதில் ஒன்று. அடுத்ததாக இந்த பாக்யாதிபதி அப்படிங்கிறவரும் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவரும் இங்கே பலமாக இருக்கிறதுனால பெரிய குறை குற்றங்கள் வராது அப்படிங்கிறது 2வது நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து இந்த பெண்மகள் வந்து திருமணம் செஞ்சது அப்படின்றது வந்து தனது உறவினரை திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் ஒரு தகவல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ நாம் பார்க்க இருக்கும் இந்த பெண்மகளுடைய ஜாதகமும் இவங்களுக்கும் திருமணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்கிறாங்க, கணவர் இருக்கின்றார். இப்போவும் அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்குது. சரிங்களா? இப்போது இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை பார்ப்போம். இந்த அம்மா பிறந்தது கும்பலக்னம், 3ஆம் இடமான மேஷத்தில் சந்திரன், 6ஆம் இடமான கடகத்தில் ராகு சுக்கிரன், 8ஆம் இடமான கன்னியில் குரு சனீஸ்வர பகவான் சூரிய பகவான், 9ஆம் இடமான துலாத்தில் செவ்வாய் புதன், 12ஆம் இடமான மகரத்தில் கேது பகவான். இதுதான் இந்த ஜாதகத்தின்
பிறந்த கால கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இப்போது மாங்கல்யஸ்தானம் அப்படின்னும் போது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல குரு, சனீஸ்வர பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த 3 கிரகத்தில் 2 கிரகங்கள் பாவக்கோள்கள். ஒன்று லக்னாதிபதியே இருக்கிறாரு, அவரே வந்து 12ஆம் அதிபதியே ஆகிறார். அடுத்ததாக 7ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த இரண்டுமே வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். இப்போது 11ஆம் அதிபதி குரு, அதாவது இப்போது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா 7-11 தொடர்பு அப்படிங்கிறதே வந்து தாரதோஷத்தை கொடுத்துரும். இது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும். அடுத்ததாக சனீஸ்வர பகவான், இந்த குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னியில் இருக்கிறது அல்லது வந்து மகரத்தில் இருக்கிறது, மீனத்தில் இருக்கிறது, மேஷத்தில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த 2 கிரக சேர்க்கைகளும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு தோஷத்தை கொடுக்குது. அது நேரம் வரும்போது இன்னொரு சமயத்தில் அதை பற்றி சொல்கிறேன். இருப்பினும் வந்து இது வந்து கொஞ்சம் புத்திர தோஷத்தும் அப்படின்றத நிலையை நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வந்து சூரியன் சனி சேர்க்கையும் வந்து புத்திர தோஷத்துக்கு ஒரு காரக கிரகமாக அமையுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இல்லைங்களா. இருப்பினும் இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் போது 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து கஷ்டத்தை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும், உயிரை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டெலாம் கூட நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு சொல்லலாம். ஸோ இதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இது வந்து மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடம் தரும் தகவல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி எந்த ஒரு நிலைப்பாடும் ஏற்படலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெண்மணிக்கிட்ட கொஞ்சம் கேட்டோம், பேசணும். பேசி தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஜாதகம் பார்வைக்கு வந்தபோது, நம்மளுடைய பார்வைக்கு வந்தபோது 2021 வந்தது. அப்போ தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பலன் சொன்னோம். சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா 21/4/2021 வந்தது இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்து நேரில் அவங்க வந்து பலன் கேட்டுருந்தாங்க அந்த அம்மா. அப்போ நம்ம பலனை சொல்லி முடிச்சுட்டு இந்த கிரக இணைவுகளை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும், கொஞ்சம் மறைக்காமல் பதில்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே கேட்டோம். ஏன்னா என்னால் ஒரு அனுமானத்துக்கு வர முடியல. இது கொடுத்ததா கொடுக்கலையா அப்படின்றதுக்கு அந்த நேரத்துக்கு வந்து என்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியல. அதனால் பலன்களை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன். இந்த மாதிரி வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் வந்து 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலையில் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு. இது வந்து கொஞ்சம் சங்கடம் தரும் அமைப்பு. உங்கள் மன வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் கணவரின் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அந்த அம்மா வந்து அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லைங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, இது இந்த மாதிரி இருக்குது, உண்மையை கொஞ்சம் சொல்லுங்கள், இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆய்வுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஞ்சம் கேட்கும்போது, இல்லைங்க உண்மையிலே வந்து எனக்கு அந்த மாதிரி அந்த ஒரு நிலைப்பாடம் எட்டலை, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குன்றபோது, நான் வந்து என்னுடைய அத்தை பையனை தான் நான் வந்து கட்டினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அத்தை பையனை. 2வது வந்து என்னுடைய குடும்ப சூழல்கள், எங்கள் வீட்டில் வந்து பெண்கள் அதிகம். ஆக ஒவ்வொருத்தரையாக எங்கள் அப்பா வந்து கரையேற்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கல. எனக்கு இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கல. எங்கள் அத்தை பையனும் என் மேலே வந்து விருப்பப்பட்டு தான் என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால் வந்து எங்களுக்குள்ளே வந்து பெரிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததுனால எங்களுடைய லைஃப் போயிட்டுருக்குதுங்க அப்படின்றத அவங்க வந்து சொன்னாங்க. இப்போது நாம் இங்கே தோஷங்கள் இருக்குதா அப்படின்னாக்கா இருக்குது. ஆனால் அது வந்து செயல்பாட்டுக்கு வரல. என்ன காரணம் அப்படின்னும்போது இந்த ஜாதகத்தில் நாம் வந்து பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த ஜாதகத்தில், அதாவது வந்து கும்ப லக்னமாகி இந்த ஜாதகத்தில் அந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 6ல் தான் இருக்கிறார். அதுவே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான். இதெல்லாம் ஒப்பு நோக்கி தான் நம்ம வந்து அந்த அம்மா கிட்ட வந்து இந்த கேள்வியை வந்து முன் வச்சுருந்தோம். அப்போ அந்த அம்மா இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஒரு தகவல் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துட்டதுனாலே வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை கொடுக்கறதில்ல. அந்த எதிர்பார்ப்புகள் நாம் வைக்கின்ற பொழுது தான் அது வந்து பெரிய அளவில் வந்து நம்மளை வந்து பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணமாக நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து என்னுடைய அனுமானம், என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதை வந்து உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் வந்து ஆய்வு செய்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யலாம். சரிங்களா நண்பர்களே, இதுவரைக்கும்
இந்த ஒரு 34 நிமிஷம் ஆடியோ போயிருக்குதுல்ல, இது வரைக்கும் நம்ம என்ன பதிவு குடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில எத்தகைய நிலைப்பாடுகள் இருந்தா, அது மாங்கல்ய தோஷத்த குடுக்குது அப்படிங்கிறத கிரகங்கள் ரீதியாகவும், பாவங்கள் ரீதியாகவும் சொல்லியிருக்கோம். தோஷ சாமியம் அப்படிங்கிற வகையில 2ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் இருந்தது அப்படின்னாக்கா, அதே போன்ற உச்சகிரகம் இருக்கின்ற ஒரு ஜாதகத்தை இணைக்கின்ற பொழுது, அது வந்து பலவீனப்படுத்தல, அவங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கும். அதே மாரி 8ஆம் இடத்துலயும் ஒரு பாவக்கோள் நின்னு, அது வந்து தோஷத்த குடுத்துச்சு அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்தில முதல்ல வந்து அந்த தோஷத்த தரும் கிரகத்தின் தசாபுத்திகள் வருதா அப்படின்றத பாருங்க. அது நடந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்றத பாருங்க. கோச்சாரத்தில திரும்பவும் வந்து பாவ கிரகங்களின் தொடர்பு களத்திர கிரகங்களின் மீது போகுதா அப்படின்றத பாருங்க. கூடுதலா வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக ராகு, சனீஸ்வர பகவான் இவங்கெல்லாம் வந்து அந்த களத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகங்களின் மீது போகுதா அல்லது பாவத்தின் மீது போகுதா, ஏதேனும் தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் இந்த 2, 8 தொடர்பு இல்லாத ஒரு காலங்கள் போச்சு அப்படின்னாக்கா, அது வந்து ரொம்ப சிறப்பான நிலைப்பாடு அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா ஒரு இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு கொஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குதோ, அதை விட கொஞ்சம் கூடுதலா ஆணுக்கு இருக்கலாம். எந்த காரணத்த கொண்டும் ஆணை விட பெண்ணுக்கு தோஷம் கூடுதலா இல்லாம பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதேபோல எந்த கிரகம், எந்த பாவாதிபதி அந்த தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து, அதை ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏன்னாக்கா, சில நேரங்கள்ல வந்து சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் கூட அந்த தோஷத்த குடுக்கலாம். அப்போ அது வந்து பெரிய அளவுல வந்து கொஞ்சம் தோஷத்த அதிகமா குடுக்காது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நாம வந்து வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஒரு பரிந்துரை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே 2 ஜாதகங்கள வந்து உங்களுக்கு உதாரணமா குடுத்துருக்கோம். 1 பாக்கியாதிபதி பலமா இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, கூடுதலா அந்த ஜாதகத்தின் பாவகிரகங்கள் அப்படிங்கிறது பலமிழந்து, பாக்கியம் மேன்மை பெற்று இருக்குது அந்த ஜாதகத்தில அப்படின்னாக்கா, தோஷங்கள் பெரிய அளவுல பாதிக்கிறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். கூடுதலா பெரிய அளவுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில, உங்களுக்கு வந்து அந்த தோஷம் பெரிய அளவுல தோஷம் செயல்படுவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். அடுத்ததா கூடுதலா இன்னும் ஒரு கூடுதல் தகவல். இந்த தகவலை பொறுத்தவரையிலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே. அதை வந்து கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க. உங்கள் மனசில் சீர்தூக்கி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நமக்கு தெரிவியுங்கள். அதாவது வந்து நம்ம செய்யும் தான தர்மங்கள், நாம் வணங்கும் தெய்வங்கள், நாம் கடைபிடிக்கும் அந்த உபாசனா தேவதைகள், நம்மளுடைய அந்த விரதங்கள், தெய்வத்தோடு நாம் ஒன்றியிருக்கும் அந்த நிலைப்பாடுகள், இதெல்லாமும் வந்து நம்மளை வந்து பெரிய இக்கட்டில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது தான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம். தான தர்மம் அப்படின்றது ஒரு பொருளை கொடுத்து அல்லது பணத்தை கொடுத்து உதவுறது தான் தானம் தர்மம் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம். உதாரணமாக ஒரு மருத்துவத்துறையில் வேலையில் இருக்கிறோன்னு வச்சுக்கிங்க. ஒரு பெரிய மருத்துவராக இருக்கிறோம். யாருன்னா ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து காசு வாங்கிட்டு வைத்தியம் பார்ப்போம். அதில் ஒரு 2 பேருக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த கன்சல்டிங் ஃபீஸை அவங்க வந்து குறைச்சிக்குவாங்க அப்படின்னாக்கா வாங்கவே மாட்டாங்க. இதை வந்து உங்களுடைய அனுபவத்தில் நீங்களும் வந்து இதை வந்து உணர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க செய்யும் தொழிலில் வந்து சேவையும் கூட சேர்த்து செய்வாங்க. அதாவது தன்னலமற்று எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம கூடுதலாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போ உதாரணமாக இன்னொரு அதே மருத்துவத்துறையில் ஒரு பெண்மகள் வந்து செவிலியராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நர்ஸாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். 2வது வந்து அவங்களுக்குலாம் வந்து அந்த மனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டு இருக்கணும். கோபம் வரக்கூடாது. அவங்களுக்கு அந்த கோபம் வந்தது அப்படின்னாக்கா, அவங்களால வந்து முழுமையாக வந்து ஒரு சேவை செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வயதானவர்கள் வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு வந்து
நல்ல ஒரு ஒரு சேவையை செய்வது. இப்படி நாம் செய்கிறோம் அந்த தொழிலின் மூலியமாக கூட நம்ம வந்து கொஞ்சம் சேவைகளை செய்து நமக்கான ஒரு புண்ணியத்தை சேர்க்கின்ற பொழுது, அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பலவீனப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கன்டென்ட். அடுத்ததா, நாம வணங்கும் தெய்வங்கள், நாம கடைபிடிக்கும் அந்த தெய்வ காரியங்கள். உதாரணமா, நல்ல பக்தி சிந்தனையோட இருப்பாங்க. உண்மையான பக்தி, உண்மையான ஆராதனை, நம்பிக்கை. கடவுளே! நான் உன்னை மட்டும் தான் நான் நம்பியிருக்கேன். எனக்கு உன்னை விட்டா வேற கதியே இல்ல. நான் உன்னை நம்புற மாரி நான் வேற யாரையும் நம்பல. அதனால என்னுடைய வாழ்க்கையே உன்னிடத்துல, இந்த பிள்ளையே உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையாக வந்து உண்மையாக தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து அவங்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்வாங்க. சேவை அப்படின்னும்போது அந்த கந்தசஷ்டி கவசங்கள் படிக்கிறது, கிருத்திகையில விரதம் இருப்பது, உபாசனம் இருப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதை நான் ஒரு சில அன்பர்கள்லாம் நாம் வந்து அவங்க கடைபிடிக்கும் அந்த தெய்வ காரியங்கள்லாம் பார்க்கின்ற போது நமக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இது போன்ற அமைப்புகளும் வந்து இந்த தோஷங்களின் வீரியத்தை குறைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ன உடனே அதை பார்த்து பயந்து, நாமளும் பயந்து, நம்ம கூட இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி, இது இப்படி தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து சங்கடப்படுத்துவதை விட, எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு தோஷத்தின் வீரியத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். பரிகாரம் அப்படிங்கிறது மகாபாரத கதையில் இருந்தே, அந்த காலத்தில் இருந்தே பரிகாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இந்த செய்தி தான். அதாவது வந்து போர் அப்படின்றது ஒன்று உறுதியாயிடும். அப்போது போர் அப்படின்றது உறுதியாகும்போது, எனக்கு போரில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால கௌரவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் துரியோதனன் என்ன பண்ணுவான், அவர் வந்து சகாதேவரிடத்துல வந்து நான் போரில் வெற்றி பெறணும், அதுக்கு ஒரு நாள் குறித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது, சகாதேவர் அந்த காலநிலையெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து அமாவாசையில் ஒரு நரபலி கொடுத்துட்டு போரை தொடங்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு சொல்லிடுவார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேட்கும்போது, நீ என்ன சொன்ன, நீ நாள்லாம் குறித்து கொடுக்கல இல்லை அப்படின்ன உடனே, மாமா நான் என்னுடைய தொழிலுக்கு நான் வந்து துரோகம் செய்ய முடியாது, அவங்க வந்து கேட்டாங்க, அதற்கு உண்மையாக நான் வந்து இந்த மாதிரி வந்து அமாவாசையில் நீங்கள் நரபலி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வெற்றியாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நான் சொல்லி அமைச்சிருக்கேன் அப்படின்ன உடனே, ஐயோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா வெற்றி அவங்களுக்கு தான், பாண்டவர்களே உங்களுக்கு இல்லை அப்படின்னும்போது நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதத்தில் சரணாகதி அடைவாங்க. இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார், தன்னுடைய சாதுரியத்தால், புதன் அப்படிங்கிறதே சாமர்த்தியம், சாதுரியம், அந்த புதனின் அம்சம்தான் கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, நாளைக்கு அமாவாசை, ஆனால் இன்றைக்கே வந்து யாகங்களை வளர்த்தி இன்றைக்கே வந்து நம்ம வந்து நரபலி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை வந்து செயல்படுத்துவார், நடைமுறைப்படுத்துவார். அப்போ நடைமுறைப்படுத்தும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஆகாயத்துலேருந்து கீழே இங்கே பூலோகத்துக்கு வந்துடுவாங்க. வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்பாங்க, அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற நாள் தானே அமாவாசை, அது நாளைக்கு தானே, நீங்கள் இன்றைக்கே பலிகள் கொடுக்குறீங்களே, இது எப்படி ஏர்வையாகும் அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், நானும் வந்து அதை ஆமோதிக்கிறேன், அதுதான் சரி. நீங்கள் யார் சூரியன், நீங்கள் யார் சந்திரன், நீங்கள் இருவரும் சேர்ந்து தானே இப்போ வந்திருக்கிறீங்க, அப்போ இன்றைக்கி தானே அமாவாசை, இது சரிதானே அப்படின்னுவார். அப்போது இந்த பரிகாரத்தை அவர் எப்படி எடுத்திருக்கிறாருன்னு பாருங்கள். இதற்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இந்த யதார்த்தத்தை நீங்கள் வந்து சமன் பண்ணி பாருங்கள். அப்போது அவங்க ஒரு பிளாக் மேஜிக்லாம் எதுவும் செய்யலை, பரிகாரம் செஞ்சுருக்காங்க, பிளாக் மேஜிக்னு எதுவும் செய்யலை. சரிங்களா? மாயாஜாலம், மந்திர தந்திரம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் செய்யலை. அதை உண்மையாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போது இந்த மாங்கல்ய தோஷம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, பிரித்து விடுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான ஒரு கண்டென்ட் இல்லைங்களா? ஒன்று, அந்த தோஷமுள்ள அந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கை துணை நிரந்தரமாக இறந்து போவதும் உண்டு, யதார்த்தம் இதுதான். இல்லை அப்படின்னாக்கா கருத்து வேறுபாடுகளால் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை பிடிக்கல,
எண்ணம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போட்டு பிரிஞ்சிடுறாங்க. அது ஒரு வகையான பிரிதல். இன்னும் ஒரு வகையான பிரிதல் என்ன அப்படின்னாக்கா, வருமானத்தின் காரணமாக கணவன் மனைவி இருவரும் வெவ்வேறு இடங்களில் வசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இதுவும் ஒரு பிரிதல் தான். இது மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரிதல். இன்னொன்று கொஞ்சம் மன வருத்தத்தோடு ஏற்படக்கூடிய ஒரு பிரிதல். இன்னொன்று சுத்தமான ஒரு பிரிதல். அது ரொம்ப சங்கடம் தரும் ஒரு பிரிதல். ஆக மொத்தத்தில் இந்த மாங்கல்ய தோஷம் தரும் ஒரு நிலைப்பாடு அப்படின்னாக்கா, தம்பதியர்களை பிரித்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சுருக்கமான ஒரு நிலைப்பாடு. அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது, ஒரு வரனை தேர்ந்தெடுக்கின்ற போதே நமக்கு வரும், இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாருங்க அப்படின்னும்போது அதுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கலாம். நம்ம பொண்ணு இங்கே இருக்கட்டும், அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து போகட்டும், வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எட்டுகின்ற பொழுது இது கொஞ்சம் சிறப்பான ஒரு நிலையை தரும். தோஷத்தை, வீரியத்தை குறைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நண்பர்களே, திரும்பவும் இன்னொரு விஷயத்தையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த ஒரு நிலையிலையும் நடக்க இருக்கும் நிகழ்வை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் தள்ளி போட முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உதாரணமாக, ஒரு ஜாதகத்தில் உடல் நலம் சரியில்லை, ஆயுள் பங்கம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னும்பொழுது அதை இறையருளால் அந்த இறப்பை நம்மளால் தள்ளி போட முடியும். அவ்வளோதான் செய்ய முடியுமே, இறப்பையே தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான். அதாவது ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொஞ்சம் வீரியத்தை குறைச்சி கொள்ள முடியும் அப்படிங்கிறத உணருங்கள். ஆனால் மாயாஜாலம் செய்து எதையும் மாற்றிவிட முடியாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இரண்டாவது உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, மழை வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த மழையில் நனையாமல் நம்ம கொடை எடுத்து போகலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுக்கலாம். சரிங்களா? இப்போது கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்கிறாங்க. ஒருத்தவங்க பெங்களூரில் வேலை செய்கிறாங்க, ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை மனைவியை பார்த்துட்டு ஓரிரு நாள் இந்த தாமரை இலையும் தண்ணீரும் போல பட்டும் படாமல் அந்த தாம்பத்தியத்தை கையாண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு புரிதலாக உங்கள் முன் வைக்கின்றேன். சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் ஒப்பு நோக்கி பாருங்கள். இதுதான் சரி அப்படின்ற முடிவுக்கு கட்டாயப்படுத்தி உங்களை நான் வர சொல்ல வைக்கல. ஆனால் இப்படி தான் இருக்குது, இதை இப்படி செய்யலாம், இப்படி செய்தால் இதனுடைய வீரியம் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு முறைக்கு பல முறை கேளுங்க, கேட்டு உங்கள் மனசில் பதிய வைங்க, பயத்தை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவின் ஒரு நோக்கம். அதை முழுமையாக எனக்கு தெரிந்த இந்த சிற்றறிவு கெட்டிய வரை எனது அருமை ஆசான்கள் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் அருளோடு இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவை கேட்கும் அன்பர்கள், இந்த பதிவு உண்மையிலேயே உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவை தந்தது அப்படின்னாக்கா, முதல்ல சொன்ன மாதிரி தான், மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் திருமணத்துக்காக காத்திருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பதிவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, நிச்சயமாக சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.